சளிக்கே சவால் ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யமனையே ஏமாற்றுக்கிற ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சளி வந்தால் யமன் வருவான் அப்படின்னு பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சளி ஒண்ணுதான் எலும்ப கூட கரைக்கும், எலும்பையும் உருக்கும். வேற ஒண்ணுமே, எந்த பிரச்சனை வந்தாலும் எலும்பு கரையாது, எலும்பு உருகாது. இது உண்மைதானே? அப்போ இந்த ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இன்லர் யூஸ் பண்றீங்களா, அவங்களுக்கு ஒரு அருமையான தீர்வு சொல்லட்டுமா? அதே மாதிரி இந்த காசநோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு துணை மருந்து அற்புதமான மூலிகை சொல்லட்டுமா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அற்புதமான ரிசல்ட் இருக்கும். தம்ம அடிச்சு அடிச்சு, சிகரெட் புடிச்சு புடிச்சு, கஞ்சா அடிச்சு அடிச்சு, சிகரெட் குடிச்சு குடிச்சு, பீடி குடிச்சு குடிச்சு, சிகரெட் குடிச்சு குடிச்சு என்னுடைய நுரையெல்லாம் குட்டி சவராயிடுச்சு, ஒண்ணுமில்லாம நாசனமா போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கான தீர்வை சொல்ல போறேன். நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி மாறணுமா? என் கையில் இருக்கிற 2 மூலிகை பாருங்க. இங்க என் கையில பாத்தீங்கன்னா வெள்ளை முக்கரெட்டுக்கரையும் சிவப்பு முக்கரெட்டுக்கரையும் வச்சிருக்கேன். இதுக்கு பேரு சாரணைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னாக்க புனர்ணவாசான்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது உடல்ல இருக்கிற அனைத்து உள்ளுறுப்புகளையும் அனைத்து செல்களையும் சீர் அமைக்கிறதுனால, டேமேஜ் ஆன செல்களை சீரமைக்கிறதுனால தான் இதுக்கு பேரே புனர்ணவாசான்னு வச்சாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை கீரை. ஆனா யாருக்கும் தெரியாது. ஓ, இந்த கீரையில இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கா அப்படின்னு யோசிக்கவும் தோணாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நார்மலா கடையில் விற்கிற கீரை மட்டும் தான், தவிர கிராமப்புறத்திலேயோ இல்லை வயல்வெளிகளையோ இயற்கை ஒட்டி வளரக்கூடிய மண்ணில் வளையக்கூடிய இந்த மாதிரி மூலிகை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இந்த கீரை பேர் தாங்க மூக்கரட்டை கீரை. இதில் சிவப்பு மூக்கரட்டை அதிசயமாக காமிச்சிருக்கேன், வெள்ளை மூக்கரட்டையும் காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதோடு சேர்த்து இங்கே என் கையில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா விதையோட இலையோட பூவோடு இருக்கிற அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா முசு முசுக்கை. இந்த முசு முசுக்கை கீரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கொடியையோ ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ சார்ந்து படர்ந்து வளரக்கூடிய மூலிகை. இது 2லையும் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன சளிக்கு சவால் விடுற ஒரு மூலிகையும் யமனையே ஏமாற்றக்கூடிய ஒரு மூலிகையும் பற்றி பேச போறேன். சொல்ல இது 2 தான். இதோட நிறைய மூலிகைகள் இருக்கு. கண்ணங்கத்திரி இருக்கு, துளசி இருக்கு, தூதுவளை இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனத்தோட இருக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நொச்சி இருக்கு, நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த 2 மூலிகையே அவ்வளோ பேர் வேலையை செய்யும். இப்போ உங்களுக்கு விஷயத்துக்கு வந்துடுறேன். சளி இருக்கு, மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க, இன்லர் யூஸ் பண்ணுறீங்க, சரி கவலைப்பட வேண்டாம். இந்த 2 மூலிகையும் எடுத்து ஒரு 2 கைப்பிடி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 4 பல்லு, மிளகு ஒரு 10, சீரகம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு தேவைப்பட்ட சித்திரத்தை ஒரு 2 போட்டுக்கோங்க. கொதிக்க வச்சு 4 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் சுண்டுற வரை வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இளம் சூடா வடிகட்டி காலைல ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. சளி எங்கே பறந்து போதுன்னு மட்டும் பாருங்க. சளி ரொம்ப சிவியராக இருக்கு, 3 டைம் கூட குடிக்கலாம், கவலையப்பட வேண்டாம். இதோடு சேர்த்து உஷ்ணமான பொருள்கள், அதே மாதிரி கண்ணங்கத்திரி கீரை, ஆடாதோடை, துளசி, அதிமதுரம், திப்பிலி, இஞ்சி, மிளகு, பூண்டு, மஞ்சள், இது மாதிரி நிறைய உங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். முக்கியமாக கொத்தவரங்காய். இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பயிற்சி உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிடவே சளி கரையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடவே சளி கரைகிற ஃபீலை, அதாவது ஃபீலிங்கை நாம் உணர முடியும். அதுக்கு பேர் கொத்தவரங்காய், கிச்சடிக்காய், கோச்சடிக்காய்னு சொல்லுவாங்க. கொத்தவரங்காடு நீங்கள் போட்டிங்கன்னா நெட்டில் அழகாக வரும். அந்த காய் தான். ஒரு காலையில் ஒரு 3-4 காய் கடிச்சு மெண்டு சாப்பிட்டீங்கன்னா வாயெல்லாம் நுறையா வரும், சூப்பராக இருக்கும். கடிச்சு சாப்பிடவே சளி கரைஞ்சு போகும். கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. நுரையீரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி. புரிஞ்சுக்கோங்க. காலையில் 2, 3, 4, 5 கூட இருக்கலாம். மதியம் சாயந்தரம் 3 வேளை எடுத்து பாருங்களேன், ரொம்ப அற்புதமான ரிசல்ட். அதே மாதிரி நான் சொன்ன இந்த மூலிகை எடுத்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்? நீங்கள் சொன்ன கசாயம் இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இல்லை, சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்னு கேட்பீங்களா? காலமுறை சாப்பிட்டு நினைக்கிறீங்க. அது மாதிரி ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த நோய் சரியான வரை சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன். சரி, குடிச்சு நுரையீரலே கெட்டு போச்சு, குட்டி சேவை ஆயிடுச்சு சொல்றீங்களே, அதுக்கு என்ன பண்றது? அது எவ்வளவு நாள் எடுக்கிறது?
அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனையும் சரியாகிற வரையும் இந்த மூலிகையை எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி குடிச்சு நுரையீரலே கெட்டு போச்சு, தம் அடிச்சடிச்சு நுரையீரலே கெட்டு போச்சு, இல்லை ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன வகையான ஒரு பயிற்சி பண்ணலாம்னா பாருங்க, இப்படி நின்றுக்கோங்க, இப்படி உட்காந்துக்கோங்க, ஏதோ என்ன பண்ணிக்கோங்க. இந்த மூச்சு பயிற்சியை டைம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. எந்த இடத்துல உட்காந்து செய்யணும், எப்படி உட்காந்தாலும் செய்யல சொல்ல, எங்கே வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க. நீங்கள் ஃபோன் பார்க்கும்போது செய்யுங்க, நீங்கள் டிவி பார்க்கும்போது செய்யுங்க, நீங்கள் சாப்பிடும்போது செய்யுங்க, அதாவது சாப்பிட்டு பின்னாடி, அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது செய்யுங்க, இல்லை ஓடும்போது விளையாடும்போது ரெஸ்ட் ஆகும்போது செய்யுங்க, இல்லை தூங்கிக்கும் போது செய்யுங்க, வக்கானுக்கும் போது செய்யுங்க, பேசினுக்கும் போது செய்யுங்க, சிரிச்சினுக்கும் போது செய்யுங்க. ஏங்க எனக்கு தெரியாதுங்க, எப்போ வேணாலும் செய்யலாம் சொல்கிறேன். எப்படின்னா அப்படின்னீங்கன்னா நுரையில் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டே இருக்கும். நுரையில் இருக்க அழுக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டே இருக்கும். இப்படிதான் ரொம்ப கஷ்டமா? இப்படி எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். காலையில் டைம் கிடைக்கும் ஒரு 10-20 முறை செஞ்சேன், ஒரு 11 மணிக்கு ஒரு 10-20 முறை செஞ்சேன், ஒரு 2-3 மணிக்கு ஒரு 10 முறை 20 முறை செஞ்சேன், ஒரு சாயந்தரம் ஒரு 4-5 முறை, சாயந்தரம் 4-5 மணிக்கு செஞ்சேன், இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சேன், எப்பயோ ஒரு நாளைக்கு 4-5 முறை செஞ்சேன், இல்லை 10 முறை செஞ்சேன், 2 முறை செஞ்சேன், ஏன் 1 முறை செஞ்சேன், ஏதோ ஒன்று நீங்க செய்ய உங்க நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறத உணரலாங்க. ஒருவேளை இதெல்லாம் கிடையாதுங்கய்யா, இதெல்லாம் கிடைக்கல, நாங்க வேற என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிட்ட அற்புதமான மருந்துகள் இருக்கு. பாரம்பரியமான சித்த வைத்தியர்கள், படிச்ச சித்த மருத்துவர்கள் சேர்ந்து செய்யப்பட்ட ஆஸ்துமா வீசிங் அற்புதமான மருந்து இருக்கு. அந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்க, இன்னும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். சளி பஸ்ப சூரணம், இதோட ஒரு டிராப் கொடுப்போம் மூக்கு கூடுறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப உடல் உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நெய் மாதிரி, ஒரு வெண்ணெய் மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி ஒரு சொட்டு தீநீர் மாதிரி ஒன்று கொடுப்போம். டேப்லெட் தேவைப்படுறவங்க டேப்லெட்டும் கொடுப்போம். கஷாயம் தேவைப்படுறவங்க ரொம்ப சிவியராக இருக்குன்னா கஷாயம் மாதிரியும் கொடுப்போம். இதெல்லாம் குடிச்சிட்டு வரும்போது ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை ஓடி போகும், திருப்பியும் வரவே வராது. நுரையீரலில் குடிச்சு நுரையீரல் கெட்டு போச்சு, குடிச்சவராச்சு. அதே மாதிரி தம் அடிச்சு நுரையீரல் கெட்டு போச்சு, குடிச்சவராச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சரியா போகும். இப்போ புரியுதுங்களா? சித்த மருத்துவ முறை, தமிழ் பாரம்பரிய தமிழ் வழி மரபு முறை ரொம்ப அற்புதமானது. தேவைப்படுறவங்க கீழே போகிற நபருக்கு கால் பண்ணி படித்த படதாரி மருத்துவ மருந்துகளை வாங்கி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.